2026ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு அரசியல் ரீதியா? அரசியல் ரீதியானா விஜய்க்கு தான். அதில் வந்து அதிமுகவுக்கு தாங்க. இந்தியா கூட்டணிக்கு தான். இந்தியா கூட்டணினாவே அது திமுக தான். ஏடிஎம்கே டிவிஏகே அலைன்ஸ் நம்பர் 1 டிவிகே ப்ரோ. நான் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுறேன். மாற்று அரசியலுக்காக விஜய் ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். நம்ம ஆளுங்க என்ன கொடுத்தாலும் பெனால் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் அது எதுக்குன்னு வாங்குறோம், என்னது வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க. பைசா எவன் கொடுக்குறான் அவன் நிச்சயமாக ஜெயிப்பான், அதில் சந்தேகமாக கிடையாது. ஆனால் இவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார், செஞ்சு காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தனியாக இருந்தாங்கன்னா டிஃபிகல்ட். ஏன்னா மோஸ்ட்டாக அதில் வந்து தற்கூரிஸாக இருக்காங்க. அதனால ரஜினி சொன்னார் நான் அரசியலுக்கு வருவேன், அரசியல் வரணும், வரல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மக்களை நம்பி நம்ம போனால் இருக்கிறது இல்லாமல் போயிடும். 2026ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு brother? டிவிகே ப்ரோ. என்ன ரீசன்? தளபதி ரசிகன் ப்ரோ, அதனால டிவிகே. அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக வராரு, ஸோ அப்படியே நியூ ஐடியாஸோடு வருவார், கொஞ்சம் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், அதனால ப்ரோ. அரசியல் ரீதியானா விஜய்க்கு தான். ஏன்? ஏன்னா அடுத்த தலைமுறை வரட்டும். ஒரே தலைமுறை 5-7 தலைமுறை நீங்களே இருந்துட்டு அடுத்த தலைமுறை வரோம் நம்ம. இப்போ உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் புள்ள, உங்கள் பேரன், அதுக்கடுத்து உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் உங்கள் குடும்பம் வரணும். இப்போ நீங்கள் பண்ண நான் அர்த்தம் பண்ண தப்பாய். தனியாக இருந்தாங்கன்னா டிஃபிகல்ட். ஏன்னா மோஸ்ட்டாக அதில் வந்து தற்கூரிஸாக இருக்காங்க. அதனால விஜய்ன்றது வந்து ஒரு நல்ல செய்வார் கெட்ட செய்வார் இல்லை, அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக என்னோட ஓட்டை அவருக்கு செலவு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமேன்னு நான் பார்க்கலாம். 2 கட்சியும் பார்த்தாச்சு 6 வருஷமாக. அட்லீஸ்ட் இதுவாக சேஞ்ச் வராதா, நல்லா பண்ணுவாரா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நல்ல மாற்றத்துக்கு வந்து எங்களுடைய ஆதரவு. தென்காசி மாவட்டத்தில் இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறதுலே கனிம வள கொள்கை அதிகமாக நடக்குது. இதெல்லாம் நடக்காது வேண்டாம். இந்த ஆட்சி வேறு மோசமான ஆட்சி தான். சென்னையோட நம்ம திருநெல்வேலி தென்காசி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இங்கே கப்புள்ஸ் வாழ்க்கை தான் நல்லா இருக்குது. இது ரொம்ப மோசமான வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஆதரவு நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? அது எங்களுக்கு இஷ்டப்பட்டா ஓடுமா, இல்லைன்னா வேண்டாம். ஆமாம், சரி. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்துக்கு வர வேண்டிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாற்றம்ங்கிறது நீங்கள் யாரை சொல்கிறீங்க? யாருன்னு இல்லை, அது யாராக இருந்தால் நல்லவங்க யாராக இருந்தால் போட இல்லை நோட்டாவில் போடுவோம். நான் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்ன சொல்கிறதுனா ஈக்குவாலிட்டி மோஸ்ட்லி, ப்ளஸ் இவங்க பண்ணாததை நெக்ஸ்ட் என்ன அவங்க எப்படின்னா பண்ணிட போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே டிவிஏகே அலைன்ஸ் நம்பர் 1 பெஸ்ட்டு. அதுதான் 70 வருஷ காலம் இருண்ட ஆட்சி இருந்துச்சு. இனிமேலாவது தமிழகத்தை நல்ல நிலை கொண்டு போகணும். அதனால் மாற்றம், பயங்கர மாற்றம் தேவை. ரொம்ப நாட்டை கொள்ளடிச்சு கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. விஜய் சாருக்கு தான் நாங்கள் வந்து உதவி, அவங்க கூட எங்களுக்கு வந்து உதவி செய்யலான்னு இருக்குது. ஆனால் எங்களுக்கு அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட ஆசையாக இருக்கிறோம். விஜய் சார் வந்து எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க கஷ்ட நேரத்தில். ஆனால் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு சாப்பாடு. அந்த ஐயா வந்து எங்களுக்கு துணிமணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஐயா நேரில் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்தியா கூட்டணிக்கு தான். இந்தியா கூட்டணினாவே அது திமுக தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய பல சாதனைகளை வந்து எண்ணிலடங்கா சாதனை. அதில் நிறையா பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து, அதில் அதை மாதம் 1000, தமிழ் புதல்வன், அது நிறையா இருக்குது சார். ஆனால் இந்த முறையும் தளபதி தான் ஆட்சி அமைக்க போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்க. அதிமுக தான் ஆதரவு. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா கலைஞர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. கலைஞர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அப்புறம் இவங்க வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து முக ஸ்டாலின் வந்திருக்காரு, தளபதியார் வந்திருக்காரு. அவரும் பரவாயில்ல, ஏழைங்களுக்காக ரொம்ப எல்லாம் பரவாயில்ல நல்லதான் செய்துட்டு இருக்காரு. அந்த நல்லது வந்து எல்லாருக்கும் கிடைச்சதுன்னா நல்லா. 2026 இளைய தளபதி விஜய். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? ரெட்டைலிக்கு தான் சார், ரெட்டைலிக்கு தான் போட்டோம். ஏன்னா அம்மா இருக்கும்போது எங்களுக்கு நல்லது செஞ்சாங்க. இல்லாதவங்களுக்குன்னா வந்து இப்போ ஒரு வெள்ளம் வந்தது கூட அம்மா தான் இறங்கி வந்து சுகர் இருந்தது அவங்களுக்கு. இந்த கட்டை விரலில் வந்தாங்க ஜெயலலிதாம்மாக்கு, அவங்க தான் இறங்கி ஏர்ப்லேருந்து இறங்கி வந்து மக்களை வந்து ஆதரிச்சாங்க. இப்போ ஜெயலலிதாம்மாக்கு அடுத்து நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். விஜய் சார் தான் ஜெயிக்கணும். சப்போர்ட் வந்து டிஎம்கே. என்ன ரீசன் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எஜுகேஷன் அடைஞ்சிருக்காங்க. எனக்கு அது நிறைய அந்த பாயிண்ட் ஒன்று கரெக்டாக தெரியும். மாடல் ஸ்கூல் நிறைய வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதனால் நிறைய பேர் படிக்காதவங்களாம் படிக்கலாம்ல. அது மற்றவங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இவங்க பண்ணாங்க.
அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஎம்கே ஏ அவங்க தான் நிறைய இதுக்கு முன்னாடி 25லேயும் 24லேயும் நிறைய ஃப்ளட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஃப்ளட்டு வரும்போதும் அவங்க தான் நிறைய கேர் எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னே வந்து செய்வாங்க, எந்த கட்சி மாதிரியே இல்லாமல். அதனால் அவங்களுக்கு தான் ப்ரோ. வேற சப்போஸ் இதை தாண்டி வேற யாருக்காவது ஒரு புதுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க? டிவிகே ஏ அவர் இப்போ தான் வராரு, கொஞ்சம் நிறையா புது ஐடியாலாம் வச்சுட்டு வருவார், அவர் என்ட்ரி ஆவார். அதனால் அவருக்கு ஓட் பண்ணுவோம். எங்கள் சப்போர்ட் எப்பயுமே டிவி கேட்குதுண்ணா. டிவி கேக்கு. சரி, என்ன ரீசன்? இப்போ டிஎம்கே இருந்தாங்க, எதுவுமே பண்ணலை, ஏதோ பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் போய் கேட்டாலும் டிஎம்கே வந்து தாட்சி டிஎம்கே வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துன்னு வரேன். விஜய் அவர்கள் வந்து அவரை பார்த்துட்டு வரேன். நான் அவர் வந்து என்னமோ எல்லாம் சொன்னாங்க, டிஎம்கே வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார், செஞ்சு காட்டுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நடவடிக்கைகள்லாம் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை தெரியல ப்ரோ. அவர் கொண்டு ஏதாவது புதுசாக கொண்டு வரலாம், இந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த ஸ்டாலின் பஸ் விட்ட மாதிரி வேறு ஏதாவது கொண்டு வரலாம் அவர், மேபி தெரியல. பார்க்க போனால் இப்போ நீங்களே விஜய் அவர்களுடைய மகனோட சாயல் அப்படியே இருக்கு. யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ப்ரோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ, காலேஜில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோ, காலேஜ் ஸ்கூல்ஸில். கரூர் விஷயத்தில் வந்து அவர் வந்து வெளியே வராது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, ஒரு வேளை போலீஸ் பர்மிஷன் கொடுக்க தாண்டி அவர் வந்து நின்றுக்கணும், எந்த பிரச்சனையும் பரவாயில்ல வந்து நின்றுக்கணும். கோர்ட் மூலிமா போகிறத விட ஸ்ட்ரெயிட்டாக நின்றுருந்தா அதோட எக்ஸ்ப்ளோஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ கூட விடிய கிடைச்சிருக்கலாம். மக்களே சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் கரூரில் நடந்த எந்த ஒரு குடும்பம் வந்து விஜய் மேலே பழி போடல இல்லையா? விஜய் அவர் மேலே தான் தப்புன்னு யாருமே சொல்லலை. ஒரு குழந்தை இழந்த பொண்ணோட தாய் கூட சொல்லலை இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மேலே தப்பு இல்லாத அவர் இதுக்கு இன்னொரு பலமாக தான் இருக்கும் தவிர பின்னாடியாக இருக்காது கண்டிப்பாக. ஸோ பார்ப்போம் 2026 என்ன நடக்குன்னு தெரில. அட்லீஸ்ட் இவர் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது, யார் கூட ஒரு கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஏடிஎம்கே பிஜேபி இருக்கும்போது கண்டிப்பாக வர மாட்டார். ஒருவேளை வந்து தேமுதிகவும் ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கட்சியில் அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டிஎம்கே ஒழிக்கணும்னு அவர் வரல, அவர் நல்லா ஆட்சி பண்ணணும்னு தான் வராது. பட்டு ஆப்போசிட்டில் ரூலிங் பார்ட்டி எதிர்த்தா தானே நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு டேக்கில் தான் அவரும் பார்க்குறாரு. ஸோ பார்ப்போம் 2026 என்ன நடக்குது. இப்போ நீங்கள் பண்ண நான் அர்த்தம் பண்ணதப்பா. இப்போ நீங்கள் மாநாட்டு விற்கக்கூடாது தீர்ப்பு பண்ணுங்க. நீங்கள் அதே மாநாட்டு நீங்கள் கோவில் வச்சிங்க கோயிலை. ரெண்டாவது இப்போத்துக்கு தான் இப்போ இலவச பொருள் கேட்டாமா யாரும் இலவச பொருள் யாரும் கேட்கல. காப்பர் சென்னை மாநகராட்சி ஊழியர் இறந்துட்டாங்க, அவங்க வீட்டு நஷ்டத்துக்கு கொடுத்தீங்க, கொடுக்கல, அதை கொடுத்தீங்களா நம்ம தெரியல. இப்போ அவங்களுக்கு தூங்குடி தொழிலாளிகளுக்கு நைஸாக ஒரு தின்னாங்க, ஒரு டம்ளர் கொடுத்தா முடிஞ்சு வச்சா. நம்ம ஆளுங்க என்ன கொடுத்தாலும் பெனால் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் அது எதுக்குன்னு வாங்குறோம், என்னது வாங்கணும்னு சொல்ல மாட்றாங்க. இந்த ஒரு பொருள் கொடுக்குறாரு, எதனால் கொடுக்குறாரு, என்ன காரணங்க? ஏங்க இப்போ எதுக்கு ஒன்றுமே ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, இது எதுக்கு கொடுக்குறீங்க? என்ன ஒரு விழாவும் இல்லைண்ணா 30 விழாவுன்னு வச்சிங்க. இளையராஜா தான் 30 விழான்னு வச்சிங்க. இளையராஜா கேட்கவே இல்லையா? அவரே கேட்குறாரு, உங்கள் வலையில் நான் சிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. விற்காத ஒரு மனுஷனுக்கு எங்கேயோ விஜய் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது, டிவியில் வீடியோ ஒரு சேனல் மட்டுமா இருக்குது, உங்களோட சேனல் மட்டுமா இருக்கும். அப்போ 24 மணி சேனல் இருக்குது, அவங்க 24 பேரும் போடுவாங்க, ஒரு சேனல் போட மாட்டாங்க, எல்லாம் போடுவாங்க. அப்போ நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? ஒரு சொல்கிறீங்களா, ஒன்று நீங்கள் தீர்வு பண்ணணும். இது செய்யணுன்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். நீங்களே சொல்லிட்டு நீங்களே தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் இது வந்து டிஎம்கேல உங்களை அட்மைர் பண்ண ஸ்கீம்ஸ்னா இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. பஸ்ஸு தான். நான்லாம் இது வரைக்கும் ஃப்ரீயாக பஸ்லலாம் எங்கேயும் போனதே இல்லை. யாருக்கும் சும்மாலாம் யாரும் 1000 ரூபாய் காசு தருவாங்க, அது வந்து பெரிய விஷயம். சில பேருக்குலாம் 1000 ரூபான்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். டெய்லி வேஜஸ்காரங்களும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி விமன் அவங்களுக்காக எம்பவர்மெண்ட் அதெல்லாமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் அவ்வளோ இது இருக்கும். ரீசெண்டாக நடந்த மீட்டிங்ஸில் கூட நான் பார்த்தேன். சரி, இது யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் செய்யறது 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அது 60% கொடுக்குறாரு, மீதி 40% லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்போது பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் கூட இப்போ பாருங்கள், முதல்ல வந்து லேடிஸுங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இப்போ வந்து யார் எங்களுக்கு இதெல்லாம் கேட்டாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, எங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கலையா, சரியாகவே கிடைக்கலையா, பஸ்ஸு வேலைக்கு போக முடியலையா, ஒழுங்காக வேலைக்கு போக முடியலையா, நாங்கள் வேலைக்கு டெய்லி லேட்டாக தானே போகிறோம், நாங்கள் கேட்கலையே, எங்களுக்கு ஓசியில் பஸ்ஸு கொடுன்னு சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லையே, ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, லேட்டாக வருது, பஸ்ஸே லேட்டாக வருது, என்ன அதெல்லாம் மரியாதை கிடையாது.
லேடிஸுக்கு மரியாதை கிடையாது சொன்ன மாதிரி. என்ன ஏதோ ஓடுது, கொஞ்ச நாளைக்கு ஓடும். அடுத்தது ஒரு மாற்றம் இருக்குது, பெரிய மாற்றம் இருக்குது. அது யாராலையும் கணிக்க முடியாது. அப்பேற்பட்ட மாற்றம் வர அவர் உதவி செஞ்சாலும் சரி, செய்ய கட்டியிருந்தாலும் சரி, எங்கள் ஓட்டு எப்போவுமே ரெட்டாளிக்கு அடுத்தது வந்து விஜய் சார் தான். விஜயிலே தளபதி விஜய்க்கு தான் நாங்கள் போடுவோம். ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாரோ செய்யலையோ, நாங்கள் இருந்தாலும் அவருக்கு தான் போடுவோம். எங்களை அம்மாவுக்கு அடுத்தது அவருக்கு தான் போடுவோம். ரொம்ப நாட்டை கொள்ளடிச்சு கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. அதனால் இதை நான் அனுமதிக்கக்கூடாது. ஒவ்வொரு இது நம்ம வரி கட்டுறோம், நம்ம வரி பணம் வீணாவதை ஏற்றுக்க முடியாது. அதனால் நம்ம மாறுதல் தேவை. இதுக்கு முன்னாடி உங்களோட ஆதரவு இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் போடுவோம், ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எங்களுக்கு 60 வருஷமாக டிஎம்கே பிடிக்காது. ஏன்னா நாங்கள் பிறந்து வந்ததெல்லாம் சேப்பாங்க. டிஎம்கேவுடைய லீலைகள் எல்லாம் தெரியும் எனக்கு. ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி வந்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட்டாக இருக்கும். அதான் 50% யாரும் அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ண முடியாது. ஒருத்தர் இதுவாக இருக்கிறதால ஒரே கொடையின் கீழே கொடுக்கறதால தான் மன்னர் ஆட்சி மாதிரி அவங்க குடும்பமே ஆட்சி செய்யுது. மாறுதல் இருக்கும். இப்போ இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த பீச்சை ரெடி பண்ணீங்க, எது பண்ணீங்க? இது எங்கே பண்ணணும் அங்கே தான் பண்ணணும். பண்ண தெரியாத இடத்துல வந்து பண்ணிட்டேன். இப்போ எங்களை வாழ்வாதாரம் யாருக்கும் எங்களுக்கு யாருக்கும் வாழ்வாதாரம் பாருங்கள், கடைங்கள்லாம் எடுத்துட்டாங்க. கேட்டால் இப்போதைக்கு இப்போ இவங்களோட கணக்கு வந்து 108 கடைங்க இவங்களோட அமைப்பில் இப்போ வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த கடைங்க தான் இப்போ வரப்போகுது. அப்போ நாங்கள் காலத்துக்கு நாங்கள் கடை போடுவோம், நாங்களாம் எங்கே போவோம்? மருமக சொன்னிச்சு டிவியில் பீச்சை க்ளீன் பண்ணுவோம், மெரினா பீச்சை க்ளீன் பண்ணியே ஆகணும். நான் முதலமைச்சர் ஆனால் நான் பீச்சை க்ளீன் பண்ண பேட்டி கொடுத்துது. இப்போ மருமக சொல்லுதானே மாமனார் கேட்பார். இப்போ என் மாமனாரே என் பேச்சாங்க பாரு. அப்போ இவ்வளோ பேர் கோட்டையில் இருக்கிற உங்கள் மருமக சொன்ன நிற்க மாட்டேப்பா தான் செய்கிறேன். உங்கள் மருமக சொன்னால்தான் இவ்வளோ பேர் பீச்சை செய்கிற, க்ளீன் பண்ணுற, துப்புற தொழிலாளருக்கு கிஃப்ட்டு கொடுக்குற. ஏன் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற? மக்கள் வாழ்வாதாரம் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஆனால் ஜனங்க மறந்துட்டு புதுசாக எவன் வரான், எவன் அதிகமாக பைசா கொடுக்குறான் அதுதான் எதிர்பார்க்குதுங்க. பைசா எவன் கொடுக்குறான் அவன் நிச்சயமாக ஜெயிப்பான், அதில் சந்தேகமாக கிடையாது. ஆமாம், அதிகமாக எவன் கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு போடுவாங்க ஜனங்க. ஒருத்தர் மட்டும்தான், ஆனால் ஒருத்தர் மட்டும் வச்சு எப்படி மொத்தமாக நம்புறது? மொத்த பேருமே எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே. கேட்குற படிக்க வைக்கலையா? படிக்க வைக்கல சொல்ல போனால் ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிற கொண்டாடிக்கிட்டுனா அவன் நடிச்சு அவன் போகிறான். அவன் படிக்க வைக்கிறான், நான் படிக்க கிளம்பலாம். அகர்வால்னு ஒன்று படிக்க வைக்கிறான். நீ என்ன படிக்க ஒன்றுமே அவன் காணாம. ஒரு நாள் கூட ஒரு கல்வி டிபார்ட்மெண்ட்டில் காணாம. இப்போ கல்வி டிபார்ட்மெண்ட்டு சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கலந்து தான் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் மீடியம் தனியாக தான் இருந்தது. ஐயோ இங்கிலீஷ் மீடியம் 8வது உயரமாக இருந்தது, போகிறதுக்குள்ளே பயந்து இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை, சராசரியாக எல்லோரும் உள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டேன். எதுக்கு அந்த மாதிரி பண்ணேன்? நகைக்கு ஜிஎஸ்சி போட்டேன், நகை ஜிஎஸ்சி சொன்னேன். இப்போ ஜிஎஸ்சி இல்லைன்னு சொன்னேன். ஆனாலும் 10% குறைச்சேன். அந்த 10%க்கு மேலே தான் நகை விலை அதிகமாகுது, தவிர அதிகம் பண்ணுறேன். அதுக்கு நீ பண்ணாமே இருக்கலாம். இதுக்காக நான் போனேன், டெல்லியில் போனேன். இப்போ அமைச்சர்கிட்ட கேட்டேன், அவங்க நீதி கொடுக்கல. ஆனால் அவங்க எப்படி நீதி கொடுப்பாங்க? எவ்வளோ தான் கொடுப்பாங்க? ஓரளவுக்கு தான் நீதி கொடுப்பாங்க. அந்த தான் நீ தான் நீதி பாதி கொடுக்குறேன் எங்களுக்கு, நீ கொடுக்க மாட்டேங்க. கரெக்டாக அந்த எலெக்ஷன் தொடங்க போது இப்போ கிஃப்ட்டு கொடுக்குறேன் எங்களுக்கு. அது கூட எங்களுக்கு இல்லைம்மா, மாநகராட்சிகளுக்கு தான் நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன். நீ கரெக்டாக உன்னோட டார்கெட்டு உன்னோட காயை நாங்கள் தெத்துக்கு அழகாக கொடுக்குற, நாங்களும் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா எங்களுக்கு ஃப்ரீ போடலாச்சா. நாங்கள் ஒரு கடை தெருவில் நான் போய் வாங்கினா என் துட்டு போயிடுவேன். நீ ஃப்ரீயாக கொடுக்குறேன், அந்த நானுக்குள்ள தான் நான் வாங்குவேன். தவிர நீ என்ன நினச்சினுங்கிற? இந்த தவளைங்க நான் கொடுத்தாலும் இந்த தவளைங்க வாங்கினே இருக்கோம். நம்ம என்ன பண்ணாலும் சரி, எங்கள் வீடு எஞ்சி போனால் எங்கே இது போனால் என்ன, நம்ம கொடுக்குற ஒரு கப்பு டம்ளர் கொடுத்தா அடங்கிட்டு போய் நம்மளுக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் இப்போ நடக்குது. இப்போதான் இவ்வளோ பேர் இன்னைக்கு காலையிலேருந்து கொடுத்துருக்குறாரு. இப்போ நீ லைட் ஹவுஸில் கூப்பிட்டு 1000 பேர் வச்சு ஜனங்களை பண்ணுறீங்க. அப்போ ஆக்சிடென்ட் ஆகாது, அப்போ கொலை நடக்காது, அப்போ தற்கொலை நடக்காது, எதுவும் நடக்காது. ஏன்னா நீங்கள் பகலில் கொடுக்குறீங்க, அவர் ராத்திரி கொடுத்தாரா? இப்போ இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றதுனால இவங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் நினைக்கிறீங்க? இப்போ ஆட்சி மாற்றம் வரணும்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்ன? இப்போ விஜய் வர்றதுக்கு காரணம்னா புதுசாக வராரு, ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் புதுசாக வராரு. மக்கள் முன்னாடி ரஜினி சொன்னார் நான் அரசியலுக்கு வருவேன், நான் அரசியலுக்கு வரணும், வரல. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மக்களை நம்பி நம்ம போனால் இருக்கிறது இல்லாமல் போயிடும். இதுங்க கேட்டது நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அதன் மாதிரி நான் இப்போ விஜயெல்லாம் என்னென்னா இவங்களோட என்ட்ரன்ஸுக்கு இப்போ இவங்க மாதிரி ஆளுங்க பசங்க வராங்கன்னா, காலேஜ் பசங்க, வேலை ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து தெரியும் அடுத்த தலைமுறை வருவார், நம்மளுக்கு ஏதோ பண்ணுவார்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட ஓட்டு தான் அவருக்கு வரும். இப்போ அதனால தான் என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் முன்னாடி இவர் போய் ரீச் ஆகக்கூடாதுன்னா
எங்கேயும் ஆம்புலன்ஸ் அங்கே இல்லை. ஆம்புலன்ஸ் இல்லாத இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது? அதுதான் அவங்க எல்லாரும் கேட்குற கேள்வி எங்களுக்கு. அதுதான் இப்போ சரஸ்வதி நானும் இல்லை, எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். ஆம்புலன்ஸு அந்த பிரச்சனை பண்ணுறவங்களும் ஆம்புலன்ஸு கூப்பிடவே இல்லை. அப்போ எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது? ரெண்டாவது பட்சத்தில் கரண்ட்டு பப்ளிக்கில் கரண்ட்டு கட் பண்ணுற வேலை இல்லையா? ராத்திரி 6:55 அங்கே ப்ரோக்ராம் நடக்குதுன்னா நீ உனக்கு 5:30 நீ கரண்ட் ஆஃப் பண்ணிட்ட. அப்போ இதெல்லாம் பண்ணுறது நீ தானே சொல்லணும். ஒரு முதலமைச்சர் நீங்கள் எதை சொல்லணும்? இங்கே கரண்ட் ஆஃப் பண்ணாதீங்க, இங்கே வருது ஒரு நல்ல இடமா நான் உனக்கிட்ட கேட்குறேன். நான் எங்கெங்கே நிற்கிறதுன்னு கேட்குறேன். நீ என்ன சொல்லுவேன்? இந்த இடத்துல போய் நில்லு, அந்த இடத்துல போய் நில்லு, பாதுகாப்பாக இருக்கிற இடம் நீ நில்லுன்னு சொல்லுவேன். நான் உங்ககிட்ட நான் அனுமதியும் கேட்டேன். ஆனால் நீ அனுமதி கொடுத்த இடம் எங்கே? உனக்கு பிரச்சனை வரும் ஜனங்களுக்குள்ள அச்சுமாயின்னு கரெக்டான ஒரு சிகிச்சைன்னு ஒரு இடத்த கொடுக்குற. அப்போ உன்னோட இதே டார்கெட்டு. அப்போ இவன் வந்துட்டா நம்மளுக்கு ஃபுல்லாகவே போயிடும். அந்த பயம் உனக்கு இருக்குது. சின்ன பையன்கிட்ட நம்ம தோத்தா அதோட அசிங்கம் உங்களுக்கு வேற இல்லை. ஜெயலலிதா இருக்கும் போது தொடர்ந்து 2 பேர் ஜெயலலிதா இருந்தாங்க.